நெத்தன்யாகும் நேற்றைக்கு வெளியிட்ட ஒரு பேசிய உரையில நிச்சயமாக அடுத்தது ஈரான்ல தரைவழி தாக்குதல் என்பது மிக மிக அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தரைவழி தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது போலதான் இன்றைக்கு இருக்கு சூழல். பேண்டர் அன்சாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகத்தை தாக்கியிருக்காங்க. அந்த துறைமுகம் ஈரான்ல இருக்கு. ஆனா அந்த துறைமுகத்துல ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து முதலீடு செய்திருக்காங்க. ரஷ்யாவின் முதலீடு தான் அந்த துறைமுகத்தில் அதிகம். எப்படி இந்தியா சப்பார் துறைமுகத்தில் ஈரான் துறைமுகத்தில் முதலீடு பண்ணாங்களோ அப்படி ரஷ்யா முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த துறைமுகம் மிக முக்கியமான துறைமுகம் கடல் வழி போக்குவரத்தில். அதை தாக்கியது என்பது ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக கடுமையாக அவங்க கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்படி 2-3 சம்பவங்கள் ரஷ்யாவை உரசுகிற மாதிரி இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கு. அதை ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தரைவழி தாக்குதலுக்கு ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறதா ஒரு தகவல் வருதே, அது உண்மையா? ஆமாம், அப்படிதான் பல தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னு சொன்னாக்கா ஈரான் பல இழப்புகளை பெற்றிருந்தாலும் கூட ஈரான் திருப்பி தாக்குவது என்பது கொஞ்சம் கூட குறையவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்க தளங்களும் கூட பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த சமயத்தில் தரைவழி தாக்குதல் போவதை தவிர வழி இல்லை என்ற நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தரப்பட்டிருக்கிறார். அதை அவர் அந்த மாதிரி முடிவு செய்துவிட்டார் என்று எதை வைத்து சொல்கிறாங்க என்று சொன்னாக்கா, மரைன் எக்ஸ்பீடியன்ட் யூனிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2 போர்க்கப்பல்கள். இந்த MEU என்று சொல்லப்படுகின்ற போர்க்கப்பல் என்பது விசேட பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டது. மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அல்லது குறிப்பிட்ட இடத்திலிருந்து சிலரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்திற்கு தைரியமாக உள்ள போவதற்கான பயிற்சி பெற்ற வீரர்கள். அப்படி 2 போர்க்கப்பல்கள் 2 முனைகளிலிருந்து பாரசீக வளைகுடா பக்கம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கு. இன்னும் 3 அல்லது 4 நாட்கள் அங்கே போய் சேர்ந்துவிடும் என்று சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு போர்க்கப்பலையும் 2500 போர் வீரர்கள் இருக்காங்க. 10-15 ஹெலிகாப்டர்கள் நவீன ஆயுதங்களோடு இருக்காங்க. அவர்கள் அங்கே போவது என்பது கார்க் தீவை கைப்பற்றவும், அதற்கு பிறகு ஹோர்மஸ் நீரிணையை அதனுடைய கட்டுப்பாடை ஈரானிலிருந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு தரைவழி தாக்குதலுக்காக தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பல தகவல்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க. நெத்தன்யாகும் நேற்றைக்கு வெளியிட்ட ஒரு பேசிய உரையில் நிச்சயமாக அடுத்தது ஈரான்ல தரைவழி தாக்குதல் என்பது மிக மிக அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தரைவழி தாக்குதல் என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது போலதான் இன்றைக்கு இருக்கு சூழல். ஒருவேளை இந்த போரில் தரைவழி தாக்குதல் அமெரிக்கா துவங்குனாங்கன்னா அதை எந்த மாதிரியான வகைகளில் ஈரான் எதிர்கொள்ளும்? அதுக்கான சூழல் அவங்ககிட்ட இருக்குதா? ஏற்கனவே அவங்க அதை முன்கூட்டி திட்டமிட்டு இருக்காங்களா? இந்த தாக்குதல் நடந்தால் இந்த மாதிரியான எதிர்வினையை நம்ம கொடுக்கணுன்றதுக்கான முன்னெச்சரிக்கையை அவங்க செயல்படுறாங்களா? அவங்க ஹோர்மஸ் நீரிணையை மூடும் பொழுதே அதை திறப்பதற்காக அல்லது ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அதை மீட்பதற்காக ஏதாவது படைகள் வரக்கூடும் என்பதற்காக ஒரு வலுவான தற்காப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அந்த கார்க் தீவும் அந்த நீரிணையும் இருக்கின்றதுக்கு பக்கத்தில் சில குன்றுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அந்த குன்றுகளில் ஏராளமான ஆயுதங்களை அவங்க மறைத்து வைத்திருக்கிறாங்க. 1. 2, இப்போ என்ன தகவல்கள் வருது என்று சொன்னாக்கா, அந்த ஹோர்மஸ் நீரிணையில் நிறைய கடலுக்குள்ள கன்னிவெடி வைத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இப்போது அனுமதி தரப்படுகின்ற கப்பல் முதல்ல மாதிரி அந்த ஹோர்மஸ் நீரிணையில் எங்கே வேணாலும் போவதற்காக ஈரான் அனுமதிப்பதில்லை. ஒரு குறுகிய அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்கின்ற அந்த பாதை வழியாக தான் போகணும் என்று அவங்க நிர்பந்திக்கிறாங்க. அதுக்கு 2 காரணங்கள். 1, அந்த கடலுக்கு உள்ள வைத்திருக்கிற அந்த கன்னிவெடியில் போய் அந்த கப்பல் சிக்கக்கூடாது என்பது 1. 2, கப்பலுக்குள்ள ஈரானுக்கு எதிராக ஏதாவது நடக்குதா என்று பார்த்து கொள்வதற்காகவும் சேர்த்து அப்படி செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவங்க கன்னிவெடி வைத்திருப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 1980 இந்த காலகட்டத்தில் கம்போடியாவில் கேமர் ரூஜ் என்ற ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியோட அமெரிக்கா ஒரு போரை நடத்தினாங்க. அந்த போருடைய முடிவில் கேமர் ரூஜுக்கு சொந்தமான ஒரு தீவில் 40-50 அமெரிக்க வீரர்கள் மாட்டிக்கொள்கிறாங்க. அவர்களை மீட்பதற்காக இந்த MEU என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல், இப்போ எந்த 2 கப்பல்கள் பாரசீக வளைகுடாவுக்கு வந்து கொண்டிருக்கோ அது மாதிரி ஒரு கப்பல் அங்கே போயிருக்கு. அங்கேருந்து ஹெலிகாப்டரில் அவங்க மீட்க போயிருக்காங்க.
5 நிமிஷத்துல மீட்டுட்டு வந்துடலாம்னு போனவங்களை பார்த்தா அதில் இருந்த 11 ஹெலிகாப்டர்களை 6 ஹெலிகாப்டரை குயமர் ரூஜ் படைகள் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. 30 அமெரிக்க வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அந்த குழப்பத்தில் இவங்க வந்து 42 அமெரிக்க வீரர்களை மீட்பதற்காக வந்தவங்க ஒரு 3 வீரர்களை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழப்பத்தில் அந்த 3 வீரர்களை குயமர் ரூஜ் கைப்பற்றி பிறகு வந்து மரண தண்டனை வீச்சு அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. ஒரு சாதாரண குயமர் ரூஜ் படைக்கிட்டே அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய இழப்பை சந்தித்தால் ஈரான் கிட்ட எவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்று பல இராணுவ ஆய்வாளர்கள் அதை சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் சிலர் என்ன சொல்கிறாங்க, தேவைப்பட்டால் அந்த கார் தீவில் தனக்கு சொந்தமான அந்த எண்ணெய் வயலையை கூட தகர்ப்பதற்கு ஈரான் வந்து தயங்காது என்று சொல்கிறாங்க. இப்படி பல நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த வாரத்தில் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக முன்வரும். மிக முக்கியமா பெட்ரோல், எல்பிஜி இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம செய்தி வழியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாம வேற எந்த வகையான மூலப்பொருட்களுக்கான தட்டுப்பாடு பெருமளவில் ஏற்பட்டிருக்கு? நிறைய பொருட்கள் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கு இந்த போர் காரணமாக. குறிப்பாக ஹோர்மஸ் நீரிணை வந்து மூடப்பட்டதன் காரணமாக. அதில் கச்சா எண்ணெய், எல்பிஜி நம்ம நேரடியாக பாதிச்சதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் வேறு சில முக்கியமான பொருட்கள் எடுத்துக்கொண்டால் சல்ஃபர் வந்து பல நாடுகளுக்கு போகின்றதில் 45% வளைகுடா நாடுகள் வழியாக வருது. வளைகுடா நாடுகள் வந்து அதை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த சல்ஃபரில் இருந்தால் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ற அந்த அமிலம் வந்து தயாரிக்கப்படுகிறது. சல்ஃபரும் சரி, சல்ஃபியூரிக் ஆசிடும் சரி, பல முக்கியமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அது வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஹீலியம் 33% வளைகுடா நாடுகளிலிருந்து வர்றது, அது பாதிக்கப்பட்டிருக்கு. மெத்தானால் 34% அங்கேருந்து வர்றது, அது பாதிக்கப்பட்டிருக்கு. அலுமினியம் நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் பயன்படுத்துகிற அலுமினியம் 24% பாதிக்கப்பட்டிருக்கு. யூரியா, அம்மோனியா, நைட்ரஜன் உரங்கள் இவையெல்லாம் 22% பாதிக்கப்பட்டிருக்கு. நாஃப்தா 17% பாதிக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் தொழிற்சாலைகளில் விவசாயத்துக்கு நிலங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். உடனடியாக இதனுடைய பற்றாக்குறை நமக்கு தெரியலனாலும் ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் கழித்து இவை கடுமையான பிரச்சனை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஈரான் நாட்டினுடைய பெண்கள் கால்பந்து அணி கடந்த மாதம் வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு ஒரு போட்டிக்காக போயிருக்கிறாங்க. அந்த வகையில போட்டி நடைபெற்று வந்த சில காலகட்டங்களில் போர் நடந்துருச்சு. இப்போ 20 நாளா கடந்த பிறகு இன்னும் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலிய நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஆஸ்திரேலிய நாட்டிலேயே தங்களுக்கு புகலிடம் வேணும், நிரந்தரமா நாங்க அங்கேயே குடியேறிக்கிறோம் அப்படின்னு அங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதோட முழு விவரம் என்ன? அப்படி ஒரு வலுவான தகவல் என்பது வருந்தது. குறிப்பாக வந்து 7 வீராங்கனைகள், ஒரு பயிற்சியாளர், 8 பேர் வந்து நாங்கள் ஈரானுக்கு திரும்பி போக விரும்பலை, ஈரான் ஒரு சர்வாதிகார நாடு, நாங்கள் அங்கே போனால் எங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, ஆகவே எங்களுக்கு இங்கேயே புகலிடம் தந்துடுங்க, நாங்கள் இங்கேயே இருந்துறோம் என்று சொன்னதாக தகவல் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு வந்து அந்த பெண்கள் வந்து பெற்றோர்களெல்லாம் ஃபோன்லலாம் பேசினாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு என்று சொன்னால், ஒரு வீராங்கனை, ஒரு பயிற்சியாளர் தவிர மற்றவர்கள்லாம் வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஈரானுக்கே திரும்பி போகிறோம் என்று சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அதிகாரிகளும் எவ்வளவோ கம்பல் பண்ணாங்க அவங்கள எங்கே இருங்கன்னு சொல்லி, ஆனால் அவங்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. ஆகவே 6 வீராங்கனைகள் ஈரான் திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ச்சி கூட இன்றைக்கு ஈரானில் நடத்தப்பட்டது. ஆகவே அங்கே திரும்பி வந்த வீராங்கனைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அவங்களுக்கு வந்து நிர்பந்தம் கொடுத்தாங்க, நீங்கள் ஈரானுக்கு போகாதீங்க, எங்கே இருந்துருங்க என்று சொன்னாங்க. இதிலிருந்து தெரிவது என்னன்னா, ஈரானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக அந்த கால்பந்து விளையாட்டு வீராங்கனைகளை வந்து பயன்படுத்துவதற்காக முதலாளித்துவ அரசாங்கங்கள் முயற்சி செய்திருக்கு. ஆனால் தோல்வி அந்த முயற்சி வந்து எடுபடவில்லை என்பது இப்போ தெரியுது. நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு செங்கிஸ்கானையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பேசிய பேச்சு பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. அதனுடைய முழு விவரம் என்ன? அவர் வந்து இயேசுநாதரையும் செங்கிஸ்கானையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது உலக அளவில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு மாறி இருக்கு. அவர் என்ன பேசுகிறார் என்று சொன்னாக்கா, செங்கிஸ்கானை விட இயேசுநாதருடைய அணுகுமுறையில் வந்து சிறந்ததாக அமைந்து விடவில்லை. யார் வந்து வலிமையாக இருக்கிறார்களோ, யார் மூர்க்கத்தனமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆகவே செங்கிஸ்கான் தான் வந்து வெற்றி பெற்றார், இயேசுநாதர் வெற்றி பெற்றதாக சொல்லிட முடியாது என்று அவர் சொன்னது என்பது ஒரு கடுமையான பிரச்சனைகள் எல்லா தரப்பிலிருந்தும் அது
விமர்சனத்துக்கு ஆளாகிருக்கு. குறிப்பாக கிறிஸ்தவ மக்களிடையே அது கடும் விமர்சனத்திற்கு வந்து ஆளாகியிருக்கு. என்ன அதில் வந்து பதில் சொல்கிறாங்க என்று சொன்னாக்கா, செங்கிஸ்கான் வந்து ஒரு மூர்க்கத்தனமாக பல சாம்ராஜ்யங்களை அமைத்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு உலகத்தில் மக்கள் அதிகமாக பின்பற்றுவது என்பது இயேசுநாதரை தான் தவிர செங்கிஸ்கானை அல்ல. எல்லாருமே இயேசுநாதரை தான் முன்மாதிரியாக கூடாங்களே தவிர யாருமே செங்கிஸ்கானை வந்து முழுமையாக முன்மாதிரியாக கொள்வது இல்லை. ஆகவே நெத்தனியாகுடைய பேச்சு என்பது மிக அபத்தமானது. தன்னுடைய மூர்க்கத்தனத்தை, தன்னுடைய வன்முறையை சரி என்று நிரூபிப்பதற்காக அவர் இயேசுநாதரை வந்து கொச்சைப்படுத்தினார் என்பதுதான் பரவலாக இருக்கின்ற விமர்சனம். லெபனான் நாட்டில் ரஷ்ய பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதாக, தாக்குதல் நடத்தியதாக ஒரு செய்தி வருகிறதே, உண்மையா? அது உண்மைதான். ஆர்டி என்ற பத்திரிகை, அதாவது ரஷ்யன் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகை, அவங்க வந்து மிகப்பெரிய காணொலியும் நடத்துகிறாங்க. ஒரு பரவலாக பார்க்கப்படுகின்ற ஒன்று அது. அதில் ஒரு மிக முக்கியமான நிருபர் வந்து, அவர் பேர் வந்து ஸ்டீவ் ஸ்வீனி அவருடைய பேர். அவர் வந்து லெபனானில் போர் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார். இஸ்ரேல் குண்டு வீசும் பொழுது அவங்க வந்து எப்படி பார்த்திருந்தாலும், கேமரா மூலமாக பார்த்திருந்தா, அவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் என்பது கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்திருந்தும் அவருக்கு பின்னாடி ஒரு 2 அடி 3 அடியில் ஒரு மிகப்பெரிய குண்டு என்பது வீசப்படுகிறது. அவர் வந்து தூக்கி எறியப்பட்டார். நல்லவேளை அவர் வந்து உயிர் பிழைத்து விட்டார். ஆனால் படுகாயம் வந்து அடைந்திருக்கிறார். தான் ரஷ்ய நாட்டு பத்திரிகையாளர் என்று தெரிந்தே அவர்கள் என்னை தாக்கினார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கார். இதற்கு பிறகு ரஷ்யாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரை கூப்பிட்டு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்படி எங்களுடைய பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தினாங்க, இப்போ நாங்கள் வந்து வேற மாதிரி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று, எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும் என்று வந்து எச்சரிக்கை விட்டிருக்காங்க. பத்திரிகையாளரை கொள்வது இஸ்ரேலுக்கு வந்து எப்பவுமே புதியதல்ல. 250க்கும் மேலே பாலஸ்தீனிய பத்திரிகையாளரை கொண்டிருக்காங்க. ஒரு 10-15 லெபனான் பத்திரிகையாளரை கொண்டிருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற உரசல் என்பது இல்லை. மரியானா விகோலோவிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி டிவியில் பேசும் பொழுது இஸ்ரேலை பற்றி சில ரஷ்ய அதிகாரிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விமர்சனம் தொடர்ந்தால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இஸ்ரேல் வந்து நேற்றைக்கு பேண்டர் அன்சாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகத்தை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த துறைமுகம் ஈரானில் இருக்குது. ஆனால் அந்த துறைமுகத்தில் ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து முதலீடு செய்திருக்காங்க. ரஷ்யாவின் முதலீடு தான் அந்த துறைமுகத்தில் அதிகம். எப்படி இந்தியா வந்து சப்பாத் துறைமுகத்தில் வந்து ஈரான் துறைமுகத்தில் முதலீடு பண்ணாங்களோ அப்படி ரஷ்யா முதலீடு பண்ணியிருக்காங்க. அந்த துறைமுகம் மிக முக்கியமான துறைமுகம் கடல்வழி போக்குவரத்தில். அதை தாக்கியது என்பது ரஷ்யாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக கடுமையாக அவங்க வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்படி 2-3 சம்பவங்கள் ரஷ்யாவை உரசுகிற மாதிரி இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கு. அதை ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு பெருமளவில் இருக்கு. பெட்ரோலும் கொஞ்ச நாளைக்கு தான் கையிருப்பு இருக்குங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த வகையில் இந்திய அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது திட்டம் வகுத்திருக்காங்களா? இந்தியா கண்டிப்பாக மாற்று வழிகளை தேடணும். ஏன்னா வந்து இப்போது ட்ரம்ப் வந்து தரைவழி தாக்குதலை தொடங்கிட்டார் என்று சொன்னால் எத்தனை நாள் போர் நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. எப்போ பெட்ரோல் டீசலை கூட தொடர்ந்து வருமா, நம்ம கிட்ட இருக்குமான்னு தெரியாது. ஆகவே வந்து மாற்று ஏற்பாடு செய்தாகணும் பெட்ரோல் டீசலுக்கு உடனடியாக எல்பிஜிக்கு. அதனால் இந்திய அரசாங்கம் வந்து ரஷ்யா, நார்வே, அல்ஜீரியா, கனடா ஆகிய நாடுகளோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வந்தால் நமக்கு வந்து உடனடியாக எல்பிஜி கிடைக்க ஏற்பாடு ஆகும். பெட்ரோல் டீசலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.